அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்எஸ் சார்பிலிருந்து எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து டிசம்பரில் வருவது உறுதி அப்படின்னு சொல்லி நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நிறைய யூடியூப் சேனல்லையும் இதை சொல்லியிருக்காங்க, பார்த்துருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. டெலிகிராம், ஃபேஸ்புக்கில் கூட இதுக்கான அப்டேட் வந்திருக்கு. ஸோ நம்ப தகுந்த தகவலாக டிசம்பரில் நிச்சயமாக எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்ன்ற சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பல்கான வேகன்சி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1350க்கும் மேற்பட்ட வேகன்சி வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. 1350க்கு மேலேயும் போகலாம், அது நீராகவும் வரலான்றாங்க. பட் இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல வேகன்சின்னு சொல்லலாம். கண்டிப்பாக இந்த தேர்வுக்கு நீங்கள் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா படிங்க. நிச்சயமாக டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் டிசம்பரில் வரலன்னா நெக்ஸ்ட் இயர் வந்துச்சு அப்படின்னா ஏஜ் பார் ஆகிடும். நமக்கு வந்து கால்குலேஷன் வந்து ஜூலை மாதம் தான் ஏஜ் வந்து கட் ஆஃப் இது போடுறாங்க இல்லையா, அந்த டேட் மாறிச்சு அப்படின்னா ஏஜ் பாரன்னு சொல்லி கொஞ்சம் கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, கண்டிப்பாக நல்லா படிங்க. டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்கிறாங்க. இதுக்கான தேர்வு என்பது பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் நடைபெறும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிடுறாங்க. ரைட்டா? ஸோ கண்டிப்பாக நம்ம நம்பி படிப்போம். டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும், ஏப்ரலில் எக்ஸாம் நடக்குன்றதை நம்புவோம். பல்வேறு தடைகளை தாண்டி இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஏன் தள்ளி போச்சு, என்ன கேஸ், ரிசர்வேஷன் கேஸ் என்ன, மறுபடியும் ரிசல்ட் கொடுத்தாங்க, பிசிக்கும் விட்டாங்க, எஸ்ஐக்கும் விட்டாங்க, மறுபடியும் கூட இப்போ ரீசெண்டாக வந்து கேஸ் போட்டிருக்காங்க. பல்வேறு இஷ்யூ போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் அதையும் தாண்டி டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்து உறுதியாக வரும் அப்படின்ற தகவல் வந்து சொல்கிறாங்க. ஸோ நாமளும் பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த தேர்வுக்கு படிங்கன்னா நல்லா படிங்க, ஓகேங்களா? இந்த தேர்வுக்கு, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு பயன்பட வைக்கணும், நம்ம வின்ஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்க போகிறோம். டிசம்பரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி தான் நாமளும் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கான ப்ராசஸ் வந்து பேக்ரவுண்டில் நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம். விரைவில் வந்து ஷெடியூல் என்ன, எவ்வளோ ஃபீஸ், எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுறதுன்ற விவரங்கள் வந்து விரைவில் நாங்கள் வந்து சொல்கிறோம், ஓகேங்களா? நீங்கள் இந்த தேர்வுக்காக வெயிட் பண்ணுறீங்க, இந்த தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.